சொன்ன மாதிரியே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சரியான ஃபாலுங்க. நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது 2 நாளாக சொல்லிட்டு இருக்கோம், மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா கீழே விழுந்துருவான்னு சொல்லிட்டே இருந்தோம். அதே மாதிரி கீழேயும் விழுந்துட்டாங்க. வாங்க நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, அது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு 2-3 இண்டெக்ஸ் சேர்ந்து பார்க்க போகிறோம். இது எல்லாத்துலேயுமே என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் ஏன் விழுந்துச்சு அப்படின்றத ரொம்ப டெக்னிக்கலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் தான் அருண். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக் ட்ரேடிங் அகாடமி. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை பற்றி ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எது போட்டாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரிங்களா? வாங்க பார்த்துருவோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் 2 நாளாக சொல்லிட்டு இருந்தோம், என்ன இந்த சப்போர்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது இந்த எல்லோ கலர் லைன் இருக்குல்ல, இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 25,300 அல்லது 25,400. சரிங்களா? ஸோ இந்த ரேஞ்சு கட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே விழுந்துருவான் தான் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இந்த ரேஞ்ச் கட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சேனலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். அதே போல் இந்த சேனலுக்குள்ளேயும் வந்துட்டாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சு கட் ஆச்சுல, அதோட எஃபெக்ட் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நேற்று மார்க்கெட் 25,200க்கு வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இந்த இடம் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஓப்பன் ஆனதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,255. சரிங்களா? 255 ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணாங்க. வாங்க அதை 15 மினிட்ஸில் காட்டுறேன். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தெரியுதுங்களா, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இருக்குல்ல, ஸோ இவன் தான் வந்து 9.15 கேண்டில். தெரியுதுங்களா? 9.15 கேண்டில் இவன் மேலே போகதாங்க ட்ரை பண்ணான். அதாவது 25,282 ஹை எவ்வளோ, 25,318. சரிங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்கு உள்ள எப்படியாவது திரும்ப அடித்து மோதி போயிடலான்னு தான் பார்த்தான். பட் அவனால் முடியல. அடுத்த ஒரு கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக அழகாக ஸ்டெப் படிக்கட்டு மாதிரி கீழே இறங்கி வந்துட்டாங்க. சரிங்களா? இப்போ நம்ம எந்த சப்போர்ட் அடுத்ததுன்னு சொன்னோம், 25,000, இந்த எல்லோ பாக்ஸ் இருக்குல்ல, அதாவது 25,200. சரிங்களா? 200 ரேஞ்ச், அந்த இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அந்த சப்போர்ட்டும் கட் ஆயிட்டாங்க. கட் ஆகி இப்போ 25,140 வந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட் கண்டிப்பாக கீழே 25,000 வரைக்கும் கண்டிப்பாக வந்து தாங்க ஏறும். சரிங்களா? 25,000 நிஃப்டி நீங்கள் மண்டே எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி கட்டாச்சு அப்படின்னா அதை அப்புறம் பார்ப்போம். இப்போ அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 25,000. சரிங்களா? இதுதான் நிஃப்டியோட நெக்ஸ்ட் ரேஞ்ச். சரிங்களா? ஒருவேளை இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஃபால் ஆயிருக்கு, கேப் டவுன் ஆயிருக்கு அப்படின்றதுனால ஒரு பேனிக் பையிங் நடக்கலாம். சரிங்களா? ஸோ நடந்துச்சு அப்படின்னா மேபி இன்னைக்கு எந்த அளவுக்கு விழுந்தாங்களோ அதே மாதிரி பக்கத்துலேயே ஒரு கிரீன் கலர் கேண்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோதான் வந்து அதாவது இன்னைக்கு ஒரு ரெட் கேண்டில் வந்தாங்களே, ஸோ இதே மாதிரி பக்கத்துலேயே ஒரு கிரீன் கலர் ஃபார்ம் ஆகி மேலே போகும். இதுதான் நிஃப்டியில் நடக்க பாசிபிள். ஆனால் கண்டிப்பாக 25,000 தொற்றுவாங்க இனிமேட்டு. சரிங்களா? இதுதான் நிஃப்டியோட அப்டேட். நிஃப்டி மட்டும் தான் விழுந்தானான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வாங்க பேங்க் நிஃப்டியும் பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, சேனலுக்குள்ளார நேற்று வரலை, இன்னைக்கு வந்துட்டான். ஸோ வந்தவன் என்ன பண்ணான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இவனோட ரேஞ்சுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் விழுந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் பட் 500 பாயிண்ட் விழுவில், அது நமக்கு ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட். சரிங்களா? இவன் விழுந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 201 தான். சரிங்களா? நேற்று எவ்வளோ விழுந்திருந்தான், நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 257 பாயிண்ட்ஸ் விழுந்தான். நேற்று விழுந்த அளவு கூட இன்னைக்கு அவன் விழுவில். இத்தனைக்கும் ஒரு சப்போர்ட்டை கட் பண்ணியிருக்கான். சரிங்களா? ஸோ நான் மண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அப்படி இல்லைனா கன்சாலிடேஷன் அப்படியே பக்கத்துலேயே கிரீன் ஃபார்ம் ஆகி நிற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி ஃபர்தராக அதாவது இந்த ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, இதோட ரேஞ்ச் வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 25,650. ஸோ 650 to 600. சரிங்களா? இந்த ரேஞ்சை கட்டாச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு 55,700 to 800 ரேஞ்ச், அந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ பேங்க் நிஃப்டியோட எதுவும் பார்த்தாச்சு. ஸோ மார்க்கெட்டை யார் ட்ராக் பண்ணான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா டிசிஎஸோட Q ரிசல்ட். சரிங்களா? குவார்டர்லி ரிசல்ட்ஸ் தான் வந்து. ஸோ நிஃப்டியில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம என்ன பார்க்கணும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டை யார் ட்ராக் பண்ணதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நிஃப்டி ஐடிங்க, அதாவது ஐடி செக்டார் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டை பெருசாக ட்ராக் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.78% கீழே விழுந்திருக்காங்க. சரிங்களா? அதாவது ஒரு சப்போர்ட்டில் ஒரு மாதங்க கிட்டத்தட்ட. சரிங்க பாருங்க, இந்த பாக்ஸுக்குள்ளே நுழைஞ்சு ஜூன் 11 நுழைஞ்சாங்க. ஜூன் 11 நுழைஞ்சதுலேருந்து சைடு வேஸே போயிட்டு இருந்த ஐடி செக்டர்
இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்னைக்கு என்ன ஜூலை 10, இன்னைக்கு ஜூலை 11, கரெக்டாக ஒரு மாதம் ஆயிருக்கு. ஒரு மாதம் கழிச்சு அந்த சப்போர்ட்டை உடச்சிட்டாங்க. உடச்சி இன்னைக்கு எங்கே விழுந்துட்டாங்க? ஸோ இன்னைக்கு ஒரு பெரிய பாட்டம், அதாவது 683 பாயிண்ட் டவுனுங்க. இதுதான் நிஃப்டியை சரி, பேங்க் நிஃப்டியும் சரி, மார்க்கெட்டையும் சரி, எல்லாத்தையும் கீழே இழுத்துட்டு வந்துருச்சு. நிஃப்டி மட்டும் இல்லைங்க, இவனோட ஐடி மட்டும் இல்லை, இந்த ஐடி இண்டெக்ஸோட சேர்த்து இன்னொரு இண்டெக்ஸ் அவனையும் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது நம்ம ஆட்டோ இண்டெக்ஸ், நிஃப்டி ஆட்டோ. சரிங்களா? இந்த நிஃப்டி ஆட்டோவையும் பாருங்க. நிஃப்டி ஆட்டோவும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை ஒரு பெரிய லெவலில் கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ரேஞ்சில் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிருந்தாங்க. இந்த இடத்த அவங்களால உடைக்கவே முடியல. அதாவது 24,000 இருக்குல்ல, இந்த ரேஞ்சை உடச்சி அவங்களால மார்க்கெட்டில் ஆட்டோ இண்டெக்ஸ், சரிங்களா, இது ஆட்டோமொபைல் செக்டருக்கான இண்டெக்ஸ், க்ளோஸ் பண்ணவே முடியல. ரொம்ப நாளாக சைட்வேஸில் தான் போயிட்டு இருந்தால் அது பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பெரிய பீரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகி ஒரு மேஜர் சப்போர்ட்டை உடச்சிட்டாங்க. உடச்சி இப்போ வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,250 வரைக்கும் ஆட்டோ செக்டர்ஸ் விழுந்துடும். ஆட்டோ செக்டர் விழுந்தாலே கண்டிப்பாக என்னென்ன விழுவும்? ஆட்டோமொபைல் சப்சிடரி கம்பெனிஸ் எல்லாமே கீழே விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதே போல் இன்னும் கொஞ்சம் வெயிட்டான இன்னொரு செக்டரும் இருக்குங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஆயில் அண்ட் கேஸ். சரிங்களா? இந்த ஆயில் அண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய வெயிட்டேஜ் தரக்கூடிய ஒரு இண்டெக்ஸ். சரிங்களா? ஸோ இந்த இண்டெக்ஸும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ரேலி நடந்துருச்சுங்க. அதாவது கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6% ரேலி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதாவது ஒரு 700 பாயிண்ட்ஸ். சரிங்களா? இப்போ இந்த ஆயில் அண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து கண்டினியூஸாக 3 நாளாக விழுந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அவங்களால அந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ண முடியாமல் திரும்பவும் கீழே 3 நாளாக விழுந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரே நாளில் ஆயில் அண்ட் கேஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.26%, அதாவது 150% வரைக்கும் கீழே விழுந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப வெயிட்டேஜான 2 இண்டெக்ஸ் பெருசாக விழுந்திருக்கு. ஐடி இண்டெக்ஸ் பெருசாக விழுந்திருக்கு, ஆயில் அண்ட் கேஸ் பெருசாக விழுந்திருக்கு, ஆட்டோ செக்டர் பெருசாக விழுந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதனால தான் வந்து மார்க்கெட் வந்து பெருசாக இன்றைக்கி பெரிய ஃபால் ஆச்சு. அது மட்டும் இல்லை, குளோபலி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரம்ப் இஷ்யூ வந்து இன்னும் வந்து முடியவே இல்லை. ஸோ ட்ரம்ப் வந்து நேற்றும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரிஃபை வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து ரஷ்யா, சைனா கூட கூட்டணி சேர்ந்தீங்க, அவங்கள்ட்டேருந்து ஆயில் வாங்குற மாட்டம் இருந்தால் நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கும் டேரிஃப் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. சரிங்களா? ஸோ என்ன தான் வந்து நியூஸ் பேஸ்டாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பியூர் டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் கட்டாச்சு அப்படின்னா மார்க்கெட் அடுத்த சப்போர்ட் நோக்கி கண்டிப்பாக நகர்ந்துருவாங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் கட்டாச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி நகர்ந்துருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாக நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைனும் இருக்குது, நம்மள்ட்ட ஆன்லைனும் இருக்குது. திருச்சி அண்ட் தஞ்சாவூர் பேஸில் நாங்கள் வந்து ஆஃப்லைன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அதர் டிஸ்ட்ரிக்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களோட ஆன்லைன் சேனலில் நீங்கள் ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணி உங்களாலேயும் மார்க்கெட்டை கற்றுக்க முடியும். ஸோ see you on the next video. டாட்டா, பை பை.